பாட்டு 1ஆம் அதிகாரம் 3-5 வரை நாம் அனைவரும் சேர்த்து வாசிப்போம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 3-5 வரை உள்ள வசனங்களை நாம் அனைவரும் சேர்த்து வாசிப்போம். உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாக இருக்கிறது. ஆகையால் கண்ணீர்கள் உன்னை நேசிக்கிறார்கள். என்னை இழப்புகள் உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் வைத்துக் கொண்டு வந்தார். நாங்கள் உமக்கு வழிகூர்ந்து மகிழ்வோம். காற்று ரசத்தை பார்க்கலும் உமது நேசத்தை நினைப்போம். உத்தவர்கள் என்னை நேசிக்கும். எருசலேமே குமாரத்திகளே, கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் பிறைகளைப் போலவும் நான் கருப்பாய் இருந்தாலும் அழகாய் இருக்கிறேன். தம்முடைய வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள். இதை நாம் இன்பத்தை தரும் அநேக உண்மைகளை நாம் போன வேத ஆராய்ச்சியிலே தியானிப்போம். இப்பொழுது என்னவென்றால், நமக்கு கர்த்தருக்குள்ளான சந்தோஷம் கிடைக்க வேண்டும். நேற்றைய நேரத்தில் போன வேத ஆராய்ச்சியில எதிலெல்லாம் கர்த்தருடைய இன்பம் இருக்கிறது, எதை செய்கின்ற பொழுதெல்லாம் கர்த்தருடைய இன்பத்தை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை அனுபவிப்போம் என்பதை பற்றிய அநேக காரியங்களை நாம் தியானிக்கின்ற பொழுது, அவைகளை செய்கின்ற பொழுதுதான் நமக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கும், கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும். கர்த்தருக்குள்ளான அந்த மெய்யான பேரின்பத்தை, கர்த்தருக்குள்ளான இன்பத்தை நாம் பெற்று அனுபவிக்கும் போது நமக்கு உற்சாகம் அடையும். இந்த மனிதர்கள் ஏன் குடியை தேடுகிறார்கள், சினிமாவை தேடுகிறார்கள், ஏன் பொழுதுபோக்கு அம்சங்களை தேடுகிறார்கள்? சந்தோஷமாய் இருக்க வேண்டும். அவர்கள் உலக பிரகாரமான மாம்சத்திற்குரிய பாவத்தினால் உண்டான சந்தோஷத்தை தேடுகிறார்கள். அந்த சந்தோஷத்திற்காக அவர்கள் நேரத்தை செலவழிக்கின்றார்கள், பணத்தை செலவழிக்கின்றார்கள், பல காரியங்களை செய்கின்றார்கள். அதே போல கர்த்தருக்குள்ளான இன்பம் என்பது அதை காட்டிலும் மேலான ஒரு இன்பம், ஒரு தெய்வீக இன்பம். அதாவது இந்த உலகத்து இன்பத்துல துன்பமும் வேதனையும் உண்டு. அந்த காரியம் முடிஞ்ச உடனே நம்ம ஆத்மா இந்த உலகத்தில் உள்ள பல காரியங்கள்னால நமக்கு மறுபடியும் அந்த கவலைகள், வேதனைகள் நம்ம சூழ்ந்து கொள்ளும். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் நாம் இன்பத்தை அனுபவிக்க நம்முடைய இதயமானது மிகவும் லேசாக மாறுவது மாத்திரமல்ல, தெய்வீக ஆலோசனைகளை அறிவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை நம்ம விட்டு போக ஆரம்பிக்கும். அல்லது நம்முடைய பிரச்சனைகளை பார்க்கும் விதம் நாம் மாறிவிடுவோம். ஒன்று பிரச்சனைகள் மாறும், இல்லை என்றால் நாம் மாறுவோம். பிரச்சனைகள் நமக்கு அதுக்கப்புறம் பிரச்சனையாக தோன்றார், அதை நாம் எளிதாக எடுத்துக்கொள்வோம். நமக்கு அது ஒரு பெரிய லகுவாக மாறிவிடும், எளிதாக மாறிவிடும். நம்ம ஆண்டவருடைய சத்தியத்தை, உண்மையை, அல்லது எந்த ஒரு காரியத்தை குறித்த ஒரு நிஜத்தை அறியாத வரையிலும் நமக்கு அது ஒரு கவலையாக இருக்கலாம், பாரமாக இருக்கலாம். இது நமக்கு நடைபெறவில்லை, அல்லது இது நமக்கு கிடைக்கவில்லை, அல்லது இது நம்ம இந்த காரியத்தில் நம்மளோட இருக்க ஒரு வியாதி, ஒரு பலவீனம் ஏதோ நம்மளோட இருக்க நம்ம நினைச்சிருக்கோம். ஆனா அந்த நிஜத்தை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா, இவைகளெல்லாம் ஒன்றுமில்லை என்று நாம் உணர ஆரம்பித்து விட்டோம் என்றால் அது நமக்கு ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது, அது லகுவாக மாறிவிடும். ஒருவேளை அந்த தேவை இல்லாமல் நாம் வாழ கற்றுக்கொண்டு விடுவோம், அல்லது நமக்கு இருக்கிற பலவீனத்தை நாம் சுமக்க அதற்குரிய பலத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆகவே அருமையானவர்களே, அந்த கர்த்தருக்குள்ளான அந்த இன்பம் என்பது எவைகளெல்லாம் கிடைக்கிறதோ அவைகளை நாம் செய்ய வேண்டும். தேவனுடைய வசனத்திலே, ஜெபத்திலே, பரிசுத்தவான்கள் ஐக்கியத்திலே, அவருக்காக பாடுகள் படுவதிலே, விதமாக நாம் அவருடைய பரிமள தைலங்கள், அதாவது அவரை அறியக்கூடிய அறிவு எப்படியெல்லாம் கிடைக்கின்றதோ அப்படியெல்லாம் அது தேவனை அறிகிற அறிவை நாம் அடைய நம் வாழ்க்கை பேரின்ப மயமாக மாறும். உலகத்திலே மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நபர் என்று சொன்னால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அதே நேரத்தில் அதிக துக்கத்தை அனுபவித்தவரும் அவர் தான். சிலுவையில் அவர் அனுபவித்தார். ஆனால் மிகவும் அதிகமாக வாழ்க்கையிலே அவர் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருந்தார் என்றால் அதுக்கு ஒரே காரணம், தன் பிதாவாகிய தேவனுக்கு பிரியமானவர்களை அவர் எப்பொழுதும் செய்ய நாடினபடினாலும். அதுக்கப்புறம் அவருக்கு எல்லாமே வாழ்க்கைன்னா என்ன, மனித வாழ்க்கைன்னா என்ன, பிரச்சனைகள் என்ன, எல்லாவற்றை பற்றியும் அவருக்கு எல்லா உண்மைகளும் தெளிவாக தெரிந்தபடியினாலே எதுவும் அவரை பாதிக்கவில்லை. ஆகவேதான் இந்த உலகத்திலே அவர் ஒரு பெரிய அதிகாரமிக்க ஒரு ஸ்தானத்தில் அவர் எப்பொழுதுமே இருக்கவில்லை. ஒரு அரச வம்சாவளியிலே பிறந்தவராக இருந்தாலும் அரச வாழ்க்கை வாழவில்லை, அரண்மனை வாழ்க்கை வாழவில்லை, பொருளாதாரத்தில் உச்ச நிலையில் அவர் வாழவில்லை. அவர் வாழ்க்கையில ஒரு சாதாரண மக்களோடு, எளிய மக்களோடு தான் வாழ்ந்தார். அதிகாரமிக்க நபர்களோடு அவருக்கு எந்த விதமான தொடர்பும் தெரியாது.
அதனால எந்த அதிகாரமிக்க நபர்களை நாடியும் அவர் தேட விட்டார். எந்த அதிகாரமிக்கவர்களை பிரியப்படுத்த அவர் வாழவே போகவில்லை. அவர் ஒரு சுதந்திரமாக வாழ்ந்தார் என்று நாம் சொல்லணும். யாருக்கும் ஒரு அடிமைப்படாதவராக. ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையின் தேவைகள் மிகவும் எளிதானவைகள். நம்முடைய தேவையை பெருக்குகின்ற பொழுது நமக்கு அநேக நேரங்களில் நம்ம அநேக விதமான கட்டுகளுக்குள்ளாக வரும். இப்போ நமக்கு தேவை பெருசு வச்சுக்கணும், நம்ம தேவையை பெருக்கிக் கொண்டே போக போக நாம பல வகையில ஒன்று செய்வோம். பிறர்கிட்ட கடன் வாங்கலாம் அல்லது லோன் போடலாம். எதுவாக இருந்தாலும் பாருங்க, அது ஒரு சுமையா மாறி லோன் எடுத்தா மாசமான இஎம்ஐ கட்டணுமே அப்படிங்கிற எண்ணம் நம்மளை அழுத்திக்கிட்டே இருக்கும். இப்போ உள்ள நிலைமைலாம் நமக்கு தெரியுது. எந்த நேரத்தில் பொருளாதாரத்தில் என்ன நடக்கும், நாட்டில் அரசியல் சூழ்நிலைகள் எங்கும் சிதறமற்ற நிலைமையில் இருக்குது. கர்த்தருடைய வருகை அடையாளமாக இருக்குது. எங்கும் ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை இருக்குது. எல்லா விதத்திலும் கொள்ளை நோய்கள் பெருகி கொண்டிருக்கின்றன. முன்னெப்பதை விட இப்பொழுதான நோய்கள் பரவக்கூடியதாக இருக்கிறபடினாலே, முன்னே காலரா பரவக்கூடியதுதான், பிளேகு பரவக்கூடியதுதான், அம்மை பரவக்கூடியதுதான். ஆனா மக்கள் ரொம்ப பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் எடுக்க மாட்டாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இப்ப காலரா வருதுன்னா அந்த பகுதியில ஏதாவது இந்த பகுதியில் நுழையாதீங்க, இதுதான் அவங்களால ஒரு குறைஞ்ச வச்சு செய்ய முடியும். அல்லது வீட்டுக்குள்ள வராதிங்க, அல்லது அந்த நபர்களோட தேராங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாஸ்க் போடணும், எல்லா விதமான இது இருக்கும். தொழிலே நின்று வீட்டில இருந்து வேலை செய்யுங்க. சில தொழிற்சாலைகள்லாம் இயங்கவே முடியாதபடி போயிடும். அப்போ பொருளாதாரம் பயங்கரமான ஒரு வீழ்ச்சியும் குழப்பத்தை அடையும். உண்மையில அந்த சமயத்துலலாம் நான் ரொம்ப பயந்துட்டேன். ஏன்னா பர்சனல் நம்ம நிறைய எடுத்து இஎம்ஐ நிறைய போயிட்டு 50% சம்பளமா ஆக்கிடுவாங்க. ஏன்னா ஒரு சில நம்ம இடத்துல மாத்திட்டாங்க. ஒடிசா மாநிலத்துலாம் சேர்த்துட்டாங்க, அடன்ஸ் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருந்ததுன்னா கரெக்ட் எனக்கு. ஏன்னா பாதி சம்பளம் வந்தா கிட்டத்தட்ட எல்லாமே இஎம்ஐக்கு போயிடும். அப்புறம் இஎம்ஐக்கு கையில இருந்து ஏதாவது நான் செய்ய வேண்டியது, கொஞ்சம் போட வேண்டிய சூழ்நிலை, பாதிக்கும் மேலான நிலைமையில இஎம்ஐ இருக்கு. ஆண்டவருக்கான கிருபையில எதுவும் நடக்கும். இப்ப சூழ்நிலையில் அப்படி வருது. அப்பெல்லாம் அதிகமான அழுத்தம். அப்போ இது என்ன, நம்ம நிறைய தேவைகளை உருவாக்கி நம்ம அதுக்காக நிறைய காரியங்கள் செய்யறோம். நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சு அல்லது பல விதமான காரியங்கள்னால அந்த பிரச்சனைகள் அதிகமாக. இதே போல ஒவ்வொரு வாழ்க்கையில நம்ம தேவைகள் பெருசாக ஒன்று லோன் வாங்குவோம் அல்லது மனிதர்கள்ட்ட வாங்குவோம். அப்போ அந்த மனிதர்களை சார்ந்து இருக்கணும், அந்த மனிதர்களை பிரியப்படுத்தணும். இப்படி நம்ம வாழ்க்கை ஒரு நெருக்கடிக்குள்ளாக மாறுறதுனால நம்ம வாழ்க்கையே ஒரு அழுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையாக மாறிடும். இந்த அழுத்தப்பட்ட வாழ்க்கை தான் நம்மை வைரமாக உருவாற்றுகிறது. ஆனால் எப்படி வைரமாக இருக்கிறது? இந்த வாழ்க்கை வாழக்கூடாது, இப்படி நம்ம கஷ்டப்பட்டு இப்படிலாம் இல்லாம ஒரு ஃப்ரீயா வாழுவோம். அப்ப இந்த அழுத்தப்பட்ட இந்த தேவைகளும் இந்த மாதிரி எல்லா விதமான வசதிகளையும் ஏற்படுத்துவதனாலே நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது, நமக்கு வாழ்க்கையில நம்ம இருதயத்துல ஒரு விதமான ஒரு சுதந்திரம் இல்லை, ஒரு ஃப்ரீடம் இல்லை. இப்ப ஏசியில பழக்கப்பட்டுட்டோம். இப்ப ஏசியில பழக்கப்பட்டுட்டா நீங்க பொட்டதுக்கெல்லாம் போய் நைட்டு தங்கிடுவீங்க. இந்த கோடை காலத்துல போவீங்களா? கடற்கரை கிராமத்துக்கு போவீங்களா? எங்க போனாலும் நீங்க நினைச்சீங்க, இல்ல ஏசி இருந்தா அங்க இருப்பேன், இல்லைன்னா என் வீட்டுக்கு நான் வரணும். அப்போ நீங்க அதுக்காக நீங்க எல்லாத்தையும் என்ன செய்யணும்? உங்க வாழ்க்கை லைஃப் ஸ்டைலே மாறும். நீங்க சாதாரணமா எப்பவுமே எதுக்கும் நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா நீங்க எங்கேயும் போகலாம், எங்கனாலும் இருக்கலாம், நீங்க ஃப்ரீயா இருக்கலாம். அப்போ இதே போலதான் நம்ம என்ன வசதிகளை ஏற்படுத்தி நம்ம உடம்பு அதுக்கு பழக்கப்படுத்தின பிறகு அதுவே நமக்கு பாரமாகி விடும். அது இல்லாமல் நமக்கு இல்லைங்கிறது வரும்போது நம்ம வாழ்க்கை நம்ம நினைக்கிறது போல அந்த வசதியினால சுகமா இருக்கல, நம்ம ஒரு சிறைக்குள்ள வரும். இது இல்லாம என்னால வாழ முடியாது. அப்போ அது என்னை சிறைப்படுத்தி விட்டது. என் ஆன்மா சுதந்திரமா இல்லை. நான் எந்த இடத்துக்கு நான் போக முடியல. எனக்கு பிடிச்ச மனிதர் ஏதாவது ஒரு ஊர்ல இருப்பார், கிராமத்துல இருப்பாரு. ஆனா இந்த ஏசி அது இனிய அங்க போகக்கூடாது. ஐயோ அவர்கிட்ட போய் இருந்தாலும் நைட் தாங்க முடியாது, இந்த வெயிலாம் நமக்கு தாங்க முடியாது. ஸோ அப்போ அங்க நமக்கு நம்ம என்ன செய்யறோம்? அந்த ஏசிங்கிற ஒரு சுகத்துக்காக ஒரு நல்ல மனிதருடைய ஐக்கியத்துல நம்ம சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு பறி போகிறது. இதே போலதான் எல்லாமே. இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இதே போல வாழ்க்கையின் வசதிகள் கூட கூட நாம நினைக்கிறோம் நல்லா இருக்கிறோம் நினைக்கிறோம், இல்ல அதிகமாக சிறைப்படுகிறோம். ஆனா இயேசு கிறிஸ்துவ பாருங்க, சுதந்திரமா இருந்தார். அவர் வாழ்க்கையின் தேவை ஒண்ணு இல்லை. அவருக்கு
ஆண்டவருக்கு ட்ரெஸ் ஒண்ணு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் சொல்லுங்க. ஆண்டவருக்கு ட்ரெஸ் ஒண்ணு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் ஏதாவது சொல்லுங்க. 100 சொல்லுங்க. 100. இன்னைக்கு அவ்வளவு ட்ரெஸ் வாங்கி வச்சோம். அவருக்கு ட்ரெஸ் ஒண்ணுதான். அவன் ஒரு ட்ரெஸ்னா அவருக்கு அடுத்து இது கிழிச்சதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு ட்ரெஸ் வேணுங்கிற மட்டும்தான் இருக்கும். 100 ட்ரெஸ் வேலைக்கு 3 வேலை உடுத்திட்டோம்னா நமக்கு என்ன செய்யணும்? வருஷத்துக்கு 10 ட்ரெஸ் எடுக்கணும். 10 ட்ரெஸ் எடுத்தாதான் வேலைக்கு 3 போட முடியும். அப்போ நமக்கு வாழ்க்கை பழு கூடி விடுதா? இப்ப உதாரணமா என்ன, ஒரே ட்ரெஸ்ல இருக்கிறதுனால என்னன்னா, இப்ப மனநிலைமையும் பாருங்க. ஒரே ட்ரெஸ்ல இருக்கிறதுனால என்ன, அந்த ஒரே ட்ரெஸ்ல நம்ம எங்கேயும் போயிட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன். 3 வேலை ட்ரெஸ் மாத்துறவங்க என்ன செய்வாங்க? அவங்க அந்த நீட்டா ட்ரெஸ் போகலைன்னா அவங்களால நிம்மதியாவே இருக்க முடியாது. வெளியே போகணும்னாலே அந்த நீட்டா இருக்கணும், இல்லைன்னா அவங்களால அது மாதிரி அன்ஈஸியா இருப்பாங்க. நம்ம கசங்க செடியை கட்டி போய்கிட்டே இருப்போம், ஃப்ரீயா இருக்கும், நம்ம மனசு ஃப்ரீயா இருக்கும். ஆனா அவங்க ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க. ஐயோ ட்ரெஸ் நல்லா ஒழுங்கு நீட்டா இருக்கும், பதட்டத்திலே இருக்கும். அதுதான் ஆண்டவர் வாழ்க்கையில இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்களை தான் ஆண்டவர் விலக்கி காமிக்கிறார். சீசன்லாம் என்ன செய்யறாங்க? கை கழுவாம. அன்னைக்கு இன்னைக்கு நிலைமை இப்ப இன்னைக்கே செருப்பு போடுறாங்க, என்ன கையை போயிது அப்படி கசைக்கு அப்படி சாப்பிட்டுட்டே இருக்காங்க. இன்னைக்கு அதை கழுவி காய வச்சு அதை புடைச்சி அதை ஒரு ப்ராசஸ் பண்ணி தான் நம்ம சாப்பிடணும். நேரடியாக எடுத்து இனிச்சாலும் நினைச்ச முடியாது. கற்பனை எங்க போகும்? இதுல ஒரு குருவி உட்காந்துருக்கும், அது உச்சா அடிச்சிருக்கும், அது கக்காப்பை எடுத்திருக்கும். இதெல்லாம் கழுவாம நம்ம எப்படி சாப்பிடும்? அதுல இருந்து வைரஸ் வந்துச்சுன்னா மெண்டல் ஆயிடும். அதனால மெண்டல் ஆகி போயிடும். இப்படி அவர் வாங்கினாரு, கசக்கினாரு, எல்லாம் சாப்பிட்டுட்டா அள்ளி போட்டு போய்கிட்டே இருக்காங்க. இப்ப ஸ்ட்ரெஸ் இல்லை அவங்களுக்கு, எதனாலும் சாப்பிடுவாங்க, எப்படினாலும் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு மக்களுக்கு வந்து என்ன செய்யுது? இவ்வளவு மாதிரி ஸ்ட்ரெஸ் கூட 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 மனதில் தான் போய் அழுத்தும். அதனால நிறைய வந்து மனநிலை அதாவது ரொம்ப சுத்தம் பார்க்கக்கூடியவங்க இருக்காங்களே வச்சுக்கல, ரொம்ப வந்து பதட்டமா இருப்பாங்க, எல்லாத்துலயுமே பதட்டமா இருப்பாங்க. என் மனைவி சொல்றேன், ரொம்ப சுத்தம் பார்ப்பாங்க, பயங்கரமா சுத்தம் பார்ப்பாங்க, ஆனா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். அதே மாதிரி ஒரு ரொட்டீன் லைஃப் வச்சிருப்பாங்க. இப்படி 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 நான் வந்து எப்படி நான் வாழ்வேன்? பஞ்சமத்திலையும் படுப்பேன், கட்டாந்தரையிலையும் படுப்பேன், தரையில மண்ணில் கூட நேரடியாக படுப்பேன். எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. அப்படிலாம் எனக்கு 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 ஒன்றும் தெரியல. நான் என் லைஃப் ஸ்டைல் அப்படிதான். நான் இன்னும் சொல்லுவேன், சின்ன வயசுல காணுக்குள்ள கையில் விட்டுருக்கேன், கோழிக்காக கண்டு விடுவோம், அந்த காணுக்குள்ள நரங்கள் எல்லாம் போகும், என் கையில் பட்டிருக்கும், அதெல்லாம் இப்படி தொடச்சிட்டு அது பேச போயிட்டு கைகழி கூட சாப்பிடுவோம். மதியம் அப்படியே நேரடியாக சாப்பிடுவோம். கைகழி கூட சாப்பிட்டது கிடையாது. வீட்டில் போவோம், சும்மா அப்படியே அந்த நேரத்தில் அப்படியே வச்சு கொடுப்பாங்க, சாப்பிட்டு போய்க்கே இருக்கு. இது எல்லாம் தான் பட்டுச்சு. பம்பரம் எல்லாம் காணுக்குள்ள உணவு எடுப்போம், வைப்போம். நான் எலக்ட்ரிக்கல் ஒரு ஷாப்பில் வேலை பார்த்துருக்கேன். என் தலை காணில் இருந்து அள்ளி சகதி திண்டா வச்சுருப்பாங்களே, அதில் தான் தலை என் மேலே தலைப்பட்டுருக்கும். என் தலைக்கு பக்கத்தில் கக்காலாம் இருந்திருக்கு. அதெல்லாம் எனக்கு பொந்தோனாவது கொண்டு வந்தேன். அது வாடி 6 வருஷம் போய்கிட்டே இருக்கும், லைஃப் போய்கிட்டே இருக்கு. நானும் வாழ்ந்துட்டு தான் இருக்கு. இப்போ இது எதுக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறேன்டா, நம்ம நிறைய வசதிகள் என்று எடுத்துக்கொள்கிற அனைத்து காரியங்களும் நம்ம அதிகமான ஒரு அழுத்தத்திற்குள்ளும் நம்ம வாழ்க்கையை ரொம்ப சிக்கலாக மாற்றுது. எதையுமே லேசாக எடுத்துக்கொண்டு கடந்து போய்கொண்டே, எதையும் லேசாக எடுத்துக்கிட்டு எதையுமே ரொம்ப என் வாழ்க்கையில அதுக்கு அடுத்தது மனநிலைமையில இருக்குன்னா, இந்த இது எனக்கு இருந்துச்சு. ரட்சிக்கப்பட்ட பூச போது ஒருத்தருடைய முகம் மாறினா, இப்ப ஜான் வர்றாரு, நம்மளை பார்த்து சிரிக்கலையே, ஆமா அவர் ஏதோ நம்மளால ஏதோ வருத்தத்தில் இருக்காரு. உடனே ஜான் என்ன ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை முடிச்சோன்னு போய் பார்த்துக்க, இப்படி பதறிக்கிட்டு ஒருத்தர் யாராவது பொண்ணுங்களை பற்றி இன்னார் இப்படி பேசிட்டாரு, உடனே அவருக்கு நேரத்தில் போய் நான் அப்படிலாம் இல்லை, நான் இப்படி ஒரு நேர்மையாக தான் இருந்தேன், நான் அப்படி இப்படி இது இந்த பதட்டம் ரொம்ப இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப ரொம்ப. ஆனால் இன்று நான் ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருக்கு. இன்னைக்கு ரொம்ப நான் நிம்மதியாக இருக்கு, அமைதியாக இருக்கு. இந்த லைஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னைக்கு இழப்புகள் அதிகம், ஆனால் அந்த இழப்புகள் எனக்கு பாடம் கற்றுக்கிட்டு அமைதியாக இருக்கு, பீஸ்ஃபுல்லாக இருக்கு, பதட்டம் இல்லை. யார்ட்டையும் போய் நான் தான் அது நீதிமான் நெஞ்சில் அடிச்சு சொல்ல மாட்டேன். தப்பா நினைச்சா நினைச்சிக்க, தூத்துனா தூத்திக்க, ஏசுன்னா ஏசிக்க,
பேசன்னா பேசிக்க, என்னன்னாலும் செஞ்சுக்க, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் யாருக்கு தீங்கு செய்யலை, நான் என் கர்த்தர் காட்டுற வழியில் போயிட்டே இருக்கு, எனக்கு ஒன்றுமே கிடையாது, நான் மனசளவில் யாருக்கும் தீங்கு நினைக்க போகிறது, முடிந்தால் என்னை சத்துருக்களுக்கும் நான் உதவி செய்யத்தான் ஆயத்தமாக இருக்கிறேன், நான் ஆண்டவருக்குள்ள பண்படுத்தப்பட்டிருக்கேன், புடமிடப்பட்டிருக்கேன், என்ன உருவாக்கி இருக்கிறேன். இப்ப இது எனக்கு ரொம்ப அமைதியாக இருக்கிறது. ஓடி 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 பதட்டம், டென்ஷன், இதெல்லாம் எதுக்கு சொல்லணும் உங்களுக்கு? நீங்களும் இப்படி இருங்க. நான் 55 வயசுல அடைஞ்சதை நீங்க 25 வயசுல அடைஞ்சுக்கோங்க, 35 வயசுல அடைஞ்சுக்கோங்க, இந்த பக்குவத்தை அடைஞ்சுக்கோங்க. உங்க லைஃப் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப போட்டு தீவிரமாக போட்டுக்கிட்டு ரொம்ப சுத்தம், அலங்காரம், அதுக்கப்புறம் நண்பு வட்டாரம், எல்லாத்துக்கும் ரொம்ப அளவுக்கு அதிகமாக எதுக்குமே ரொம்ப முக்கியத்துவம் வேண்டாம். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம்னு நினைச்சேன். இது உண்மையிலே ஒரு அருமையான பழக்கம். எல்லாமே வெகுவாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ இந்த பரிமளத்தை எங்கெங்கு கர்த்தருடைய இன்பம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும். அதை அனுபவிக்கும் போதுதான் அந்த அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி நமக்கு கிடைக்க 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 ஆண்டவர் மீது அந்த அன்பு பெருகும். அதுதான் நமக்கு பார்க்கிறோம். உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள். அதுக்கப்புறம் பார்க்கிறோம், அது உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாக இருக்கிறது. ஊற்றுண்ட பரிமள தைலம் என்று சொன்னால், ஒரு பரிமள தைலத்தை ஊற்றணும்னா அது காத்துல அது எவாபரேட் ஆகி ஆவியாகி அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். கர்த்தருடைய நாமத்தினுடைய தன்மை அது ஸ்ப்ரெட் ஆகும். இந்த நாமம் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம். அவருக்கு பல்வேறு வகையான நாமங்கள் இருக்கின்றன. அவரை பற்றி சொல்வதும் ஒண்ணுதான், அவருடைய நாமத்தை அறிவித்து அவரை பற்றி சொல்வது. அன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய நாமத்தை சொல்லி நாம் என்ன செய்யறோம்? எல்லாருக்கும் சொல்றோம். இந்த ஊற்றுண்ட பரிமளத்தை என்னன்னா, இவருடைய நாமத்தை நாம் எந்த அளவுக்கு விரிவாக்கி கொண்டே இருக்க வேண்டும், நம்ம எந்த அளவுக்கு அவருடைய நாமத்தை பிறருக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறோமோ, அதை கடத்தி கொண்டே இருக்கிறோமோ, அந்த நாமம் தான் பரிமள தைலத்துல. அநேக பரிமள தைலங்கள் இருந்தால் இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டுள்ளது அவருடைய நாமத்தை மட்டும்தான் சொல்லி பிரதானமாக சொல்லப்பட்டது. அப்போ கர்த்தருடைய நாமத்தை, அவரை பற்றிய சுவிசேஷத்தை, அவரை பற்றி நாம் பிறருக்கு சொல்ல சொல்ல ஊற்றுண்ட நாமமாக நாம் அநேகருக்கு கடத்த அது மிகப்பெரிய பேரின்பத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அடுத்து, என்னை இழுத்துக் கொள்ளும் உமக்கு பின்னே வருவோம். அந்த இழுத்துக் கொள்ளுதல் என்பது என்னவென்றால், அன்பின் கயிறுகளாலே கட்டி இழுத்துக் கொள்வேன். கர்த்தருடைய அன்பு, கர்த்தர் நம்மால எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார் என்று சொல்லவே முடியாது. அவ்வளவு பெரிய அன்பை வைத்திருக்கிறார். அப்படின்னா நாம் நினைக்கலாம், அப்படின்னா என் வாழ்க்கையில என்ன சோதனைகள். ஒரு தடவை பிள்ளைகிட்ட இந்த விதமா கேள்வி கேட்டார். இப்ப அதாவது ஏழை நாடுகள், மற்ற நாடுகள்ல அநேகருக்கு வறுமை, இப்படிப்பட்டதான பல பிரச்சனைகள் இருக்கும். ஆனா அமெரிக்காவில் எல்லாமே நிறைய நல்லா இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்றார் என்று சொல்லும் பொழுது அவர் ஒண்ணு சொல்றாரு. முதல்ல விஞ்ஞானத்தை இந்த அமெரிக்க மக்கள் நம்புகிறதுனால தேவனை விட்டு விலகி கொண்டிருக்கிறார். ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பண நெருக்கடி. இதெல்லாம் நமக்கு வரக்கூடிய சோதனை. நமக்கு வரக்கூடிய சோதனைகள் இப்ப 3ஆம் உலக நாளில் நம்ம இந்துக்களுக்கு மத்தியிலிருந்து எதிர்ப்பு வரும். மற்ற நாடுகள் அவிதமாக பலவிதமாக எதிர்ப்புகள் வெவ்வேறு வகையில் வரும். அமெரிக்க நாட்டில் ஒரு விசுவாசிக்கு சோதனை என்று சொன்னால், விஞ்ஞானத்தினுடைய கருக்கள் வேதாகமத்துக்கு முரணாக இருக்கும்போது நான் வேதாகமத்தை நம்புவது அவர்களுக்கு ஒரு கடினமான ஒரு சோதனை. அவர்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பண நெருக்கடி. இரண்டாவது, அவர்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய சரீர பலவீனங்கள், வியாதிகள். இவைகள் தான் அவர்கள் ஆண்டவர் நிமித்தமாக வரக்கூடிய சிலுவை. அவர்களுக்கு இந்த சிலுவையை அவர்கள் சுமக்க வேண்டும். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விதமான சிலுவை. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான காரியங்களும் நாம் ஆண்டவரின் நிமித்தமாக, அதாவது பல காரியங்கள் உண்டன. அதுல ஒரு மிக முக்கியமாக நாம் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த சிலுவை சிலுவையாக அது இருக்கின்றது. அப்போ அதை நாம் விட்டு நாம் பார்ப்போமானால், அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு மூலமாக அவர் நம்மை கட்டி இழுத்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய துன்பங்கள், சோதனையின் காரணம் அது ஒரு சிலுவை. அதற்கு தேவ மகிமையை நாம் பெற்றுக்கொள்வதற்காக அந்த சிலுவையானது நமக்கு அருளப்படுகிறது.
அதுவும் தெய்வீக அன்பினுடைய ஒரு வெளிப்பாடு தான். ஆகவே தேவனுடைய அன்பை கட்டி நம்ம இழுக்கிறார். இப்ப அதுக்கப்புறம் அந்த கட்டி இழுப்பதற்கு தடையாக இருப்பது என்ன என்று சொல்லும் பொழுது, பாவம், மாம்சம், பிசாசு, உலகம் என்பவை நாம் தேவனுக்கு பின்பாக ஓடி வருவதற்கு தடை கற்களாக இருக்கின்றன. அவர் நம்மளை கட்டி இழுக்கிறார், அவரோட அன்பை காட்டி இழுக்கிறார். ஆனா நம்மளை தடுக்கிறதுக்கு அரண்கள் பல இருக்கின்றன, தடைகள் பல இருக்கின்றன. அவைகள் தான் பாவம், உலகம், மாம்சம், பிசாசு, சுயம் என்ற காரியங்கள் நாம் ஆண்டவரை பின்பற்றுவதற்கு அது தடை கற்களாக இருக்கிறது. அதை நாம் தாண்டி, அந்த தடைகளை தாண்டி நாம் ஓட வேண்டும். அடுத்து நாம் பார்க்கும்போது இங்கே எருசலேமின் குமாரத்திகளே என்று அழைக்கப்படுகிறது யார்? இந்த எருசலேம் குமாரத்திகள் என்பது சக விசுவாசிகள். ஒவ்வொருவரும் நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இந்த இடத்துல ஒரு நேசர், அந்த நேசருக்கு உகந்த ஒரு மனவாட்டி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நேசர், அந்த மனவாட்டிங்கிற இடத்துல ஒவ்வொருத்தரும் நம்மளை போட்டுக்கலாம். நாம அவருடைய மனவாட்டி. நாம மனவாட்டியா இருக்கும்போது மற்றவங்க எல்லாம் சக விசுவாசிகள் தான் எருசலேம் குமாரத்திகள். அதே போல அவங்க ஆண்டவருக்கு மனவாட்டியா இருக்கும்போது நாமெல்லாம் அவர்களை பொறுத்த மட்டும் எருசலேமின் குமாரத்திகள். இதை நீங்க வைத்துக் கொள்ளுங்க. அப்போ சக விசுவாசிகளை பார்த்து எருசலேம் குமாரத்திகளே, சக விசுவாசிகளுக்கு பார்த்து சொல்லக்கூடிய அழைக்கக்கூடிய ஒரு காரியம். அந்த சக விசுவாசிகள்கிட்ட அந்த மனவாட்டி பேசுகிறார். அதாவது நமக்கும் சக விசுவாசிகளுக்குமான ஒரு உறவு. நாம் எல்லோரும் சக நம்ம எல்லோரும் ஒரு ஸ்தல சபையிலே தேவனுடைய பிள்ளைகளாக நாம் எல்லோரும் ஐக்கியப்பட்டு வருகின்ற பொழுது, இப்ப இந்த ஸ்திரீயை பார்த்து, அந்த மனவாட்டியை பார்த்து அந்த மற்ற சக விசுவாசிகள் என்ன சொல்றாரு? அவ ஒரு காரியத்தை தன்னை பத்தி விளக்கப்படுத்துறாங்க. அந்த எருசலேம் குமாரத்திகள் அப்படின்னா என்ன நினைச்சிருக்கணும்? இந்த பெண் நல்லா இல்லையே, இந்த நேசர் இவளை நேசிப்பதற்கு அளவுக்கு இவளிடத்துல என்ன சிறப்பு இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அந்த நினைப்பு இருக்கிறது. அதற்கு பதில் அந்த எருசலேம் குமாரத்திகளுடைய அந்த கேள்வியான ஒரு எண்ணம், அதற்கு ஒரு பதிலாக சொல்லப்படுவது போல இது காணப்படுகிறது. நான் கேதாரின் குடாரங்களைப் போலவும் சாலமோனின் திறங்களைப் போலவும் நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன் என்று சொல். இது என்ன விதமான ஆன்மீக அனுபவத்தை நமக்கு காண்பிக்கிறது, கற்றுக் கொடுக்கின்றது. அநேக காரியங்களை சொல்லுகிறது. தேவனுடைய பார்வையிலே எது அழகு? முதல்ல நம்ம பார்க்கும்போது கருப்பாய் இருந்தாலும் அழகாய் இருக்கிறேன் என்று சொல்லும்போது, இது நான் ஒரு புறஜாதிகளுடைய ரட்சிப்பை பற்றி ஒரு தீர்க்க தரிசனமான வெளிப்பாடு என்பதாக நான் பார்க்கிறேன். நான் கருப்பாய் இருந்தாலும், கருப்பு என்றால் பாவம், பாவத்திற்கு அடையாளம், பலவீனம் என்று வைத்துக்கொள்ளும். அப்போ பாவத்துக்கு உரிய நான் ஒரு புறஜாதியாக இருந்தாலும் தேவன் என்னை ரட்சிக்கின்றார். புறஜாதிகளுக்கும் ரட்சிப்பு என்கின்ற ஒரு காரியத்தை பற்றி பேசுகிறது. இது இந்த கருப்பு என்ற வார்த்தையில் மாத்திரமல்ல. கேதாரின் என்றால் கேதாரின் கூடாரங்கள், சாலமோனின் திரைகள். அதாவது கேதாரின் என்றால் இஸ்மவேலின் 2வது மகன் கேதார். இவர்களுடைய இந்த கேதாரில் இருந்து வந்த வம்சவழியினர் ஒரு நாடோடி கூட்டமாக இருந்து அவர்கள் நாடோடிகளாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நீங்கள் பொதுவாகவே நீங்கள் பார்ப்பீர்களானால் அரபு தேசங்களிலே சுற்றிலே எல்லாரும் ஒரு காலகட்டம் வரைக்கும் நாடோடிகள் தான். இன்றும் கூட அவர்கள், ஏனென்றால் அங்கு பாலைவனமாக இருக்கிறதுனால, விவசாயம் இல்லாததுனால ஒரு பெரிய நாகரிகம் உண்டாகவே இல்லை. இப்பொழுதுதான் அவர்கள் பெட்ரோல் நிமித்தமாக வந்திருந்தாலும் கூட அவர்கள் இஸ்லாமினால அவர்களுடைய வாழ்க்கை முறையே ஒரு விதமாகத்தான் இருக்கு. நமக்கு அது யார் ஒரு விரும்பக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையாகவே இருக்க, ஒரு மாதிரி ஒரு ட்ரையா, ஒரு மாதிரி ஒரு கரட்டு முரடா, ஒரு கிராமத்து வாழ்க்கை போல் தான் அவர்களுடைய வாழ்க்கை இருக்குமே தவிர அவருடைய டிசைன்ஸாக இருந்தாலும் சரி. இப்போ நம்ம ஒரு ஐரோப்பிய நாட்டில் உள்ள கிறிஸ்தவர்களுடைய ஒரு லைஃப் ஸ்டைலை பார்த்தோம்னா இதை போல நம்ம வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஆனால் ஒரு முகமதிகளை லைஃப் ஸ்டைலை பார்த்தா அது நமக்கு பிடிக்காது. அந்த லைஃப் ஸ்டைலே கச்சா முச்சான்னு கிட்ட, அவங்க ட்ரெஸ்ஸும் கச்சா முச்சான்னு இருக்கும். அவங்க அந்த டிசைன்ஸ் கூட ரொம்ப வளைஞ்சு ரொம்ப ஒரு இதாவே இருக்க, ஒரு காட்டு முராட்டி வாழ்க்கை மாதிரிதான். ஏன்னா அவர்கள் வாழ்ந்த தேசம் பாலைவனம். அவங்களுக்கு விவசாயம் இல்லாததுனால இந்த விதமான ஒரு நாகரிக பண்பாட்டுள்ள சூழ்நிலைக்கு அவர்கள் வராமலேயே ஒரு நாடோடிகளை போல, வேடவர்களை, அதாவது வேட்டை செய்து பிழைக்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்திலே இருப்பவர்களை போலத்தான் அவர்கள் இருக்கிறார். அதே போல இந்த நாடோடிகள் பெரும்பாலும் கட்டடம் கட்டி அவர்கள் வாழ்வது கிடையாது.
அவர் கூடாரங்களிலே வாழ்வார். இப்ப நம்ம கூடாரம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கூடாரம்னு போட்டா நம்ம கூடாரம் ரொம்ப எளிமையா இருக்கும். ஒரு 4 கம்பம் நட்டி அதுல ஒரு போட்டு ரொம்ப சிம்பிளா நம்ம முடிப்போம். நம்ம கூடாரங்கள் பார்க்க அழகா இருக்காங்க. ஆனால் கேதார் என்பவர் அவருடைய வாழ்க்கையே அந்த கூடாரத்தில் இருக்கிறதுனால அந்த கூடாரமே ஒரு வீடு போல இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். இப்ப நமக்கு வீடுங்கிற ஒண்ணு இருக்கிறதுனால வீட்டை ரொம்ப அழகா வச்சிருப்போம், கூடாரம் வந்து சும்மா பேருக்கு எளிமையா வச்சிருப்போம். ஆனா அந்த கேதார் என்ற நாடோடிகள் அவருடைய கூடாரமே ஒரு வீட்டை போல, அது வீட்டுக்குள்ளே சமையலறை படுக்கிற எல்லாம் வைக்கிற மாதிரியும், வெளியில கருப்பா இருக்கும், உள்ளுக்குள்ள பல டிசைன்களோடும் பல அழகு சாதன பொருட்களோடும் விளக்குகளோடு அவர்கள் ரொம்ப அழகுபடுத்தி வைத்திருப்பார்கள். புறம்பான இது கருப்பாக இருக்கும், வெளியில இருந்து பார்க்கும்போது அது அழகா இருக்காது, ஆனா உள்ளே ரொம்ப அழகா இருக்கும். இப்ப அடுத்து வரும். அதுக்கு அடுத்து சாலமோனின் திரை. சாலமோன் எப்படின்னா தேவ ஞானத்தை பெற்றவர், ஆனால் வாழ்க்கையிலே வீழ்ச்சி அடைந்தவர். தேவ ஞானம் இருந்து வீழ்ச்சி. அப்போ இந்த இரண்டுமே என்ன சொல்றது, கருப்பு என்று சொல்லும்போது கேதாரின் கூடம் கருப்பாக இருக்கிறது. அப்போ இது எதை காண்பிக்கிறது என்றால், பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை தேவன் அவனை ரட்சிக்கிறார், பாவியாக இருந்த ஒருவனை ரட்சிக்கிறார். அப்போ முதல்ல பிரஜாதிகளாக இருக்கக்கூடிய ஒருவரை ரட்சிக்கிறார், இரண்டாவது பாவமாக இருக்கக்கூடிய ஒருவரை ரட்சிக்கின்றார். அப்போ நான் பாவத்திலிருந்து, நான் பாவியா இருந்து, எல்லாருமே பாவத்திலிருந்து பாவியா இருந்து ரட்சிக்கப்படுவோம். இப்பொழுது அழகா இருக்கிறேன் என்றால், இப்பொழுது நாம் ரட்சிக்கப்படும் போது தேவனுடைய தேவ மகிமை, தேவனுடைய தெய்வீக அழகு நமக்கு இலவசமாக கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது நம்ம அடுத்து நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம பலவீனங்கள். இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நீங்க சொல்ற நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கேன் அப்படின்னு சொல்றோம். அப்போ தேவனுடைய ரட்சிக்கப்பட்ட உடனேயே முழுமையான தெய்வீக அழகில யாரும் வருவது கிடையாது. இந்த உண்மையை புரிந்து கொண்டால் யாருமே கிறிஸ்தவ வாழ்க்கையில கூட நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க. ரொம்ப ஆண்டவருக்கு உண்மையா வாழணும்னு நினைக்கும் பொழுது அவங்களால வாழ முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்க மனசுல அதிகப்படியான அழுத்தத்தையும், பிசாசானவன் தவறான குற்றம் சாட்டுதலையும் சொல்லி சொல்லி அவன் மிகப்பெரிய அழுத்தத்துக்குள் கொண்டு வந்துடுவான். அதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. இந்த இடத்துல நம்ம தெளிவாக பார்க்கிறோம், நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கேன், நான் வாழ்க்கையில பலவீனம் உள்ளவன் தான், ஆனால் தேவனுடைய தெய்வீக அழகு, தேவனுடைய நீதி, தேவனுடைய பரிசுத்தம் எனக்கு முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதைத்தான் நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருமே, இன்னைக்கு நான் உங்களை குறை சொல்லுவேன், நீங்க என்ன குறை சொல்லுவீங்க, எல்லாரும் ஒரு குறை, எல்லாருடைய வாழ்க்கையில எல்லாருடைய குறை இருக்கும். நம்ம நினைப்போம் நான் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கேன், மற்றவங்க தான் சரியில்லைன்னு நினைப்போம். ஆனா மற்றவங்க நம்மளை பார்க்கும்போது நம்மள்ட்ட எவ்வளவோ குறைகள் இருக்கு. இந்த பக்குவத்தை அடைவதுதான் தெய்வீக ஞானம். நான் சரின்னு சாதிப்பதல்ல, நானும் குறைவுள்ளவன், மற்றவர்களும் குறைவுள்ளவர்கள் தான். இதை நான் புரிந்து பக்குவம் அடைந்து அமைதி அடைகிறேன் பாருங்கள். அமைதி அடைந்து கொண்டு மற்றவர்களை ஆக்கப்பூர்வமான வழியில சரி செய்யும். ஒரு மனிதனிடத்தில் குறைவு இருக்கிறது, அவனை எப்படி சரி செய்வது? ஆண்டவர் சொல்றார், மிகுந்த சாந்தத்தோடு, ஆவியானவர் சொல்றான், மிகுந்த சாந்தத்தோடு பொறுமையோடு தான் அந்த நபரை அந்த தவறிலிருந்து கொண்டு வரணும். ஆகவே அருமையானவர்களை, முதல்ல அதாவது நான் ரொம்ப சரி என்ற எண்ணத்திலே இல்லை, எல்லோரும் பலவீனமும் குறைவுள்ளவர்களுமாய் இருந்து நாம் இன்னைக்கு நிறைவட வச்சிருக்கோம். நம்ம வாழ்க்கையில தேவனுடைய தெய்வீக குணாதிசயங்கள் அநேகம் நம்மகிட்ட வந்திருக்கலாம். பரிசுத்தம் வந்திருக்கலாம், நிதானம் வந்திருக்கலாம், பொறுமை வந்திருக்கலாம், சாந்தம் வந்திருக்கலாம், அன்பு இருக்கலாம், சத்துருக்களை மன்னிக்கக்கூடிய தெய்வீக அன்பு என்னிடத்துல உருவாயிருக்கலாம். ஆனால் எல்லாமே கிறிஸ்துவினால் வந்ததுதான். நான் முதலாவது குறைவாகத்தான் இருந்திருக்கிறேன், எல்லாருமே குறைவாக இருக்கிறவர்கள் தான். குறைவில் இருந்து நிறைவாகி கிறிஸ்துவினால் நிரப்பப்படுகின்றனர். இதை உணர்கிறவர்கள் இதை உண்மையிலே, இவர்கள் தான் உண்மையிலே மறுரூபம் அடைகிறார்கள், இவர்கள் தான் உண்மையை பூரணத்திலே பிரவேசிக்கின்றார்கள். இவர்கள் மற்றவர்களிடத்தில் தெய்வீக அன்பையும் கிருபையும் இரக்கத்தையும் காண்பிப்பார்கள். அதுக்காக பாவத்தோடு ஒத்து போவது என்பதை நான் திரும்ப போவதோடு ஒத்து போவதல்ல, ஆனால் அணுகுமுறை வித்தியாசமாகும். சரி, இப்பொழுது நம்ம அடுத்து அப்போ பலவீனம். அடுத்து உள்ளான மனிதன், புறம்பான மனிதன். புறம்பான மனிதன் கருப்பாக இருக்கிறான், பலவீனமாக இருக்கிறான், குறைவுள்ளவனாக இருக்கிறான். ஆனால் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்றான். நான் கருப்பாய் இருந்தாலும் அழகா இருக்கிறேன், என்னுடைய புறம்பான மனிதன் கருப்பாக இருக்கலாம், என் உள்ளான மனிதன் அழகு, தெய்வீக அழகு, கிறிஸ்துவினுடைய தெய்வீக அழகு, தெய்வீக சாயல் இருக்கிறது. இப்ப இந்த உள்ளான மனிதன் ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட்டு வளர வேண்டும், புறம்பான மனிதன் அழிய வேண்டும். இது வாழ்நாள், நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ், ஒரு செய்கை, ஒரே நாளிலே நடந்து முடிவது அல்ல, ஒரு அனுபவத்துல கிடைக்கிறது இல்லை. ஒரு தெய்வீக அனுபவத்துல
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கி இருக்கிறதானே அது சத்தியத்தை பற்றி வெளிச்சத்தை பெற்ற உடனே நம்ம நடந்து விடுகிற காரியம் இல்லை. வாழ்நாள் முழுதும் பல்வேறு விதமான சூழ்நிலைகள், பல்வேறு விதமான காரியங்கள் ஊடாக நம்ம பயணிக்கின்ற பொழுது நமக்குள்ளே நிறைவேறுகிறதான காரியம் அந்த சரீர தரிசனத்திலே. அதனால்தான் ஒவ்வொரு அவயத்திற்கு வேலை இருக்கின்றன. இரண்டாவது, நாம் எல்லோரும் சேர்ந்து வாழ பிரயாசப்படுகிறோம். அருமையானவர்களே, இந்த நாம் எல்லோரும் சேர்ந்து வாழ்வதுதான் மிகப்பெரிய ப்ராசஸ் நடக்கும். நம்ம சேர்ந்து வாழாமல் தனித்து வாழ்ந்திருந்தோம்னால் நம்ம யாருக்கும் எதை பத்தி கவலை கிடையாது. சேர்ந்து வாழ்கின்ற பொழுதுதான் நம்ம என்ன செய்வோம், நமக்கு பிடித்தவங்க பிடிக்காதவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ கத்துக்கூட. அந்த பக்குவம் அடைகின்ற காரியத்தில் தான் நமக்குள் பூரணம் வருகிறது. அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப தைரியமாகிறோம். நம்மளை யாருமே குறை சொல்லாத விதத்துல என்ன நான் தனிமைப்படுத்திக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய வீட்டுல எல்லா வசதியோட யாருமே என்னை வந்து நெருங்க முடியாம நான் வீட்டை பூட்டிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன்னா யாரும் என்ன குறை சொல்லுவாங்களா? யாரோடையும் பழக்கம் கிடையாது. என்னை பத்தி யாருக்கும் தெரியாது. யாரும் குறை சொல்லுங்க, நல்லவனா கேட்டவனா கூணா குறை எதுவுமே தெரியாது. ஆனா நிறைய மனிதர்கிட்ட பழக பழக என்னுடைய குறைகள் வெளிப்படுவது மாதிரி என்னை பத்தி அவங்க பழக நல்லதும் சொல்லுவாங்க, பொழுதும் சொல்லுவாங்க. இப்ப நீங்க எந்த விமர்சனத்தையும் தாங்காமல் அதை சந்திக்காமல் இருப்பதை விட சந்திக்காமல் இருப்பது பெரிதல்ல. நீங்க விமர்சனங்களை தாங்கி 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 பக்குவம் அடைதல். எந்த விமர்சனத்திலும் அமைதியாக ஏற்றுக்கொண்டு புன்சிரிப்போடு கடந்து போகுது. பதிலுக்கு பதில். முதல்ல வந்து விமர்சனத்துக்கு பதிலுக்கு பதில் எடுப்பது முதல் படி. அவர் என்ன குறை சொன்னா நான் நீ மட்டும் யோக்கியமா, உன்ட்ட இவ்வளவு குறை இல்லையா, அந்த குறை இல்லையா, இது பதில் தாக்குது. இது முதல். இது வந்து குழந்தை நிலை என்று சொல்லலாம். அடுத்தது விமர்சனத்துக்கு நியாயப்படுத்து. நீ விமர்சிக்கிற நான் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்றது, அல்லது நாம உண்மையிலே அதை செஞ்சிருப்போம் அதை மறைக்கிறது, அல்லது அதுக்கு ஒரு சாக்கு போக்கு அது வழுக்கலான பதில் சொல்றது. இப்படி சமாளிச்சு நம்ம போக நினைக்கிறது. மூன்றாவதாக விமர்சனத்தை ஏற்றுக்கொண்டு நம்மை சரி செய்யும். ஒருவேளை அது தவறாக இருந்தால் நம்ம சந்தர்ப்பம் இருந்தால் விளக்குவது, இல்லை என்றால் அப்படியே அமைதியாக அந்த புன்சிரிப்போடு கடந்து போவது. அதை நியாயப்படுத்த முயற்சிக்காமல் இருக்கும். இவ்விதமாக பல படிகளை கடந்து போக 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 நம்ம நிறைய பேரோட தொடர்பு கொள்ள இந்த காரியங்கள் திரும்ப 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 நம்மளுக்கு நடக்க நடக்க ஒரு வகையில் என் வாழ்க்கையில நான் மென்மையா இருப்பேன். ஆனா எதைக்கும் அசையாத, எதையும் தாங்கும் இதயமுடையவனாக நான் மாறிவிடுவேன். எதையும் தாங்கும் இதயமுடையவனாக நான் மாறிவிடுவேன். யாருடைய விமர்சனத்தை கண்டு அஞ்சாமல் என் வாழ்க்கையில என் லட்சியத்தை நோக்கி, என் லக்கை நோக்கி நான் முன்னேறி சென்று கொண்டு இருக்கிறவனா, யாரை பத்தி எதை பத்தி யோசிக்காம எது சரி எதுதான் போக போக நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம எல்லாரும் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே 100% சரியாக எல்லாத்தையும் செய்யக்கூடிய யாருமே கிடையாது. போக 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 தப்பு செஞ்சு அந்த தப்புன்னு ஒத்துக்கிறதெல்லாம் விஷயமே இருக்கு. சரியா இருந்தா சரி, நமக்கு சரி தோணுச்சுன்னா விளக்கணும். சில நேரத்தில் தப்பா இருந்தா சரி நான் தப்பு செஞ்சிருக்கிறேன் இப்படி சொல்லிட்டு நம்ம தொடர்ந்த அனுபவங்கள் தான் நம்மை உருவாக்குகின்றன. ஆகவே அதை விட்டு நம்ம அதை தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை விட்டு நம்ம விலக வேண்டிய அவசியம் இல்லை. தொடர்ந்து செய்ய விமர்சிக்க நமக்கு. நான் இந்த விமர்சனத்தை கேட்டிருப்பேன் என்றால் ரட்சிக்கப்பட்ட புதிதிலேயே இந்த பிரசங்கத்தை நான் செய்யக்கூடிய நான் பிரசங்கம் செய்ய வந்திருக்கேன். என் கூட சேர்ந்தவங்க அவ்வளவு பேரும் என்னை கிண்டல் பண்ணாங்க. எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. முதல்ல எப்படி கிண்டல் பண்ணாங்கன்னா, நான் கொஞ்சம் பேசணும்னு சொன்னேன்னு, ஆமா எதுக்கு எடுத்தாலும் விளக்கம் சொல்லிடுவான். ஐயா வீட்டுக்கு என்ன சொன்னாலும் விளக்கம் சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லி என் கூட இருக்கிறவங்களே கமெண்ட் அடிப்பாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, விளக்கம் சொல்லுவான். நம்ம ஒரு சத்தியத்தை பத்தி நான் நிறைய புஸ்தகம் வாசிக்கிறதுனாலும் கொஞ்சம் அதிகமாக வேலை தியானிக்கிறதுனாலும் கொஞ்சம் விளக்கி சொல்லும் போது ஆமா எதுக்கு எடுத்தாலும் விளக்கம் சொல்லிடுவாங்க. என்ன டக்குன்னு அதை கேட்கவே மாட்டாங்க, அசட்டை பண்ணிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டம் உங்க செய்திகள்ல ஜீவனே இல்லை இப்படி விமர்சிச்சாங்க. உங்க செய்தியில ஜீவனே இல்லைன்னு என் கண்ணுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து நேரடி வந்து சொல்றாங்க, உங்க செய்தியில உங்களுக்கு ஜீவனே கிடையாது அப்படின்னு. இது ஒரு காலகட்டம். அதை கடந்து போறோம். அதுக்கு அடுத்த காலத்துக்கு எடுத்துறாங்க. அவர் மைக்கு ரொம்ப ஆசைப்படுவாரு. மைக்கு கொடுத்து நான் உடனே முன்னாடி போய் பேசிடுவாரு. எப்போ கல்யாணத்துக்கு பொதுவாக நல்லா பேசக்கூடியவங்க இருக்கு. ஏன்னா அங்கே நிறைய பேர் வருவாங்கங்கிறது வருது. தத்தக்கா முத்தைக்கான்னு பேசுறவங்க போய் தத்தக்கா முத்தைக்கான்னு பேசணும். அப்போ நம்ம என்ன செய்வோம், அந்த இடத்துக்கு அப்போ பின்னாடி நாங்களும் அது எதாவது பேசுவாங்க.
இப்படி பலதரப்பட்ட விமர்சனங்கள் வர வர இப்போ கர்த்தர் என்ன சொல்றாங்களோ அதுக்கு அதை சொல்லி செஞ்சுக்கிட்டு போயிட்டே யாரு சொல்லி. அப்போ அந்த நம்மளை பற்றி விமர்சனத்தெல்லாம் நான் தாங்கவில்லை என்று சொன்னால் நான் இன்று அவங்களோட பேசிக் கொண்டிருக்க முடியாது. இது போக இன்னும் பல விதங்கள் இருக்கு. இது மனிதர்களால் சக விசுவாசிகளால் வருது மாதிரி. பிசாசே என்ன செய்வான்? அநேக போராட்டங்களை கொண்டு வருவான். செய்தி எடுக்க போகும்போது ஆக்சிடென்ட், சில முக்கியமான காரியங்களை பல தடைகள் உருவாகும். பல தடைகள் வரும். ஆக்சிடென்ட் வந்திருக்குது, இதெல்லாம் செஞ்சு நம்மளை என்ன செய்வான்? தடுக்க நினைப்பான். நம்ம இதுல முன்னேற விட நினைக்க மாட்டோம். இப்படி பல வகையில் நமக்கு வரும். அப்போ அந்த விமர்சனம், நாம் எல்லோரும் குறைவுள்ளவர்கள் தான். அனுபவங்கள் அடைய நாம உள்ளான மனுஷன்ல, நம்ம ஒவ்வொரு விசுவாசிக்கும் உள்ளான மனுஷன்ல கிறிஸ்து இருக்கிறார். அவர் தெய்வீக அளவோடு பூர்ணமாக இருக்கிறார். இந்த உள்ளான மனிதன் வளர்ந்து கொண்டே வர வேண்டும். புறம்பான மனிதன் அடையும். புறம்பான மனிதன் கருப்பாக இருக்கலாம், அதுல குறைவு இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம், எதுவும் இருக்கலாம். அதுக்கடுத்து நம்ம பார்க்கும்போது அதான் இவ்விதமாக அருமையானவர்களே, நான் கருப்பாய் இருக்கிறேன், கருப்பாய் இருந்தாலும் அழகாய் இருக்கிறேன். நாம வாழ்க்கையில எவ்வளவோ நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரத்தில் எவ்வளவோ குறைவுள்ளவர்களாக பலவீனம், ஆனால் கிறிஸ்து நமக்குள்ளே தெய்வீக வல்லமையோடும் முழு பலத்தோடும் எல்லா விதத்திலும் பூரணத்தோடும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார். நம்முடைய உள்ளான மனிதன் பூரணமாக இருக்கு. இந்த உள்ளான மனிதன் வெளியே வரும். அந்த உள்ளான மனிதன் இந்த வெளியான மனிதன் கருப்பாக இருந்தாலும் நேசராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை தள்ளிவிடவில்லை. இங்க அதுதான் எருசலேம் குமாரத்திகளாகிய மற்றவர்கள் உன்னை எப்படி அவர் நேசிக்க முடியும்? நீ எவ்வளவு குறைவுள்ளவன், அல்லது நீ எவ்வளவு குறைவுள்ளவன், நீ எவ்வளவு பலவீனமானவன், நீ எவ்வளவு மோசமானவன், உன்னை ஆண்டவர் எப்படி நேசிக்க முடியும் என்று சொல்லி சக விசுவாசிகளாகிய எருசலேம் குமாரத்திகள் கேட்கலாம், நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல், இந்த நேசர் அந்த மனவாட்டி சொல், நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கு. எனக்குள் இருக்கும் இயேசு பூரணமானவர். நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து பூரணமானவர். நாம் நம்முடைய உள்ளான மனிதரில் பூரண மகிமையுடையவர்களாக இருக்கிறோம். அந்த இடத்துல எந்த பழுதும் இல்லை. அதிலே நாம் வளர்ச்சியடைய வெளியான மனிதனும் பூரண தெய்வீக மகிமைக்குள்ளே நாம் பிரகாசிக்கிறோம். ஆகவே அருமையானவர்களுக்கு அருமையான வேலையில் நாம் நம்முடைய நேசரி மனவாட்டியாகிய நாம் கருப்பாக இருந்தாலும் அவருக்குள் நாம் அழகாக இருக்கிறோம். என்றால் நமக்குள் இருப்பவரே அவர் தான். கர்த்ததாமே இந்த வார்த்தைகள் மூலமாக நம்மளோட இடைப்பட்டு தொடர்ந்து நாம் அவருடைய நாமத்தை பரப்புகிறதான பணியிலே அந்த ஊற்றுண்ட நாமம் பரிமள தைலம் அதை செய்ய செய்ய தெய்வீக மகிழ்ச்சி நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கு. வாழ்க்கையில் இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையின் பலவீனங்களை குறித்து நாம் சோர்வுற வேண்டியதில்லை. அதுக்காக நம்ம அதை இதாம எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆனால் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து நம்முடைய பலவீனங்களில் இருந்து பலத்திற்கும், குறைவில் இருந்து நிறைவுக்கும், நாம் பாவத்தில் இருந்து பரிசுத்தத்திற்கும், நம்முடைய குறைவான ஆதாமின் சாயலில் இருந்து கிறிஸ்துவின் சாயலுக்கும் மறுவருடைய தேவன் நமக்கு அனுகிரகம் செய்வாராக.